ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனியுடைய இயல்பான பார்வையிலிருந்து அந்த இயல்பான பார்வைக்குரிய பலன்களிலிருந்து மாறுபட்ட எதிர்பாராத மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் சனி வக்ர பயிற்சி. அதாவது வக்ரம் இல்லாத ஒரு பார்வை ரொம்ப கடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். அந்த சனி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆனால் வக்ரம் பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்ப வக்ர பயிற்சி என்றால் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 6, 7, 8ஆம் இடங்களில் சனி பகவான் வந்தால் வக்ரமாகி விடுவார். ஏன் வக்ரமாகிறாரு? சூரியனுக்கு அருகாமையில் வரும் பொழுது சூரியனுடைய கொடூர சக்தி, கொடூர வெப்பத்தை தாங்க முடியாமல் சனி பகவான் பின்னோக்கி ஓடுகிறார். எப்பா தாங்க முடியலப்பா, பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறார். அதான் ரிவர்ஸ்ல போறதுதான் வக்ரம். அப்ப அவருடைய இயல்பான ஒரு பார்வையினுடைய அந்த சக்தி, அந்த கொடூர பார்வை குறைந்து வக்ர பார்வையாக மாறுகிறது. அப்ப அவருடைய அந்த பார்வை பலன் குறைந்து நல்ல பலனாக மாறிவிடுகிறது. அவரை பார்க்கக்கூடிய உக்கிரக பலன் குறைந்து ஒரு மிகப்பெரிய யோக பலன்களாக மாறிவிடுகிறது. இதுதான் சனி வக்ர பயிற்சியினுடைய பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? சனி வக்ரம் இல்லாம எந்த இடத்த பார்த்தவரோ அதெல்லாம் யோகமா மாறிடும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட சனியினுடைய பார்வையினால் எந்தெந்த இடங்கள் தடைப்பட்டதோ அதெல்லாம் தாறுமாறான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான பலன்கள். தடைப்பட்ட வியாபாரம், தடைப்பட்ட பொருளாதாரம், தடைப்பட்ட பதவி, தடைப்பட்ட அரசியல், அரசாங்க உத்தியோகங்கள் அனைத்துமே நல்ல தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட சொத்துக்கள், தடைப்பட்ட கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் அனைத்துமே தாறுமாறான வெற்றியை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் எப்படி இருக்கிறார் அதுக்கு ஏற்றவாறு தான் பலன் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உத்தரவாதம் தான், உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தும் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்க தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். ஆக பிரம்ம விதிப்படி உங்க தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அவரு நல்ல கவனிக்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்காரு அதை சரியா கணித்தா சரியா நடக்கும். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து என்னென்ன காரியத்தை செய்ய போதோ கண்டிப்பா செய்யும். எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் அந்த காரியத்தை சரியாகவே செய்யும். அதை சரியா கணிச்சு சொல்றதுன்னா இங்க தவறு ஏற்படுகிறது. அந்த தவறு இங்க வரக்கூடாது. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? இங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், கணிச்சு அப்படி சொன்னது நடக்கணும். இதுதான் இங்க முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றது? இயல்பான சனி பகவான் உங்களுக்கு மிதுனத்திலிருந்து 10ஆம் இடத்திலிருந்து அவர் முதலில் பார்க்கக்கூடிய இடம் இயல்பான எங்க பார்த்திருப்பாரு? 10ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்த்திருப்பார். விரயம், பண விரயம், தொழில் விரயம், கடன் பிரச்சனைகள், நிம்மதி குறைவு, சந்தோஷம் குறைவு என்று சொல்லக்கூடிய ஒரு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்த்திருப்பார். அப்ப வைத்திய செலவுகள், விபத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஏன்னா அவர் மிதுனத்துக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப 4ஆம் இடத்தை பார்க்கும்போது வாகன விபத்துக்கள், சொத்து பிரச்சனைகள், வாகன விபத்துக்கள், சொத்து பிரச்சனைகள், தாய் தந்தையர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் என்று பலவிதமான உயர்கல்வியில் தடை,
வீடு வண்டி வாகனங்களில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், விபத்து பிரச்சனைகள், இப்படி எல்லாம் கொடுத்து வைத்திய செலவை கொடுத்து தேவையில்லாத விரயத்தை கொடுத்திருப்பார். அப்ப அதெல்லாம் அந்த காரியமெல்லாம் வெற்றி அடையும். அந்த காரியமெல்லாம் வெற்றிகளை ஏற்படுத்தும். ஆக வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சொத்துக்கள் சேரும், உயர்கல்வி அடைவீர்கள், வைத்திய செலவு குறையும், வைத்தியங்கள் வெற்றி அடையும், விரயங்கள் குறையும், நினைச்ச காரியம் கனவு நனவாகும். புரிஞ்சுட்டீங்களா? சூப்பரா இருக்கும், பிரமாதமா இருக்கும். அப்ப இடம், வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள், உயர்கல்விகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகம் சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகிறது. தடைப்பட்ட காரியங்களும் தாறுமாறான வெற்றிகளை தரப்போகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக திடீர் புதையல் யோகம் என்று உண்டு உங்களுக்கு. மிதுன ராசிக்கு புதையல் யோகம், பூமி மனை யோகங்கள், அதாவது தாய் வழி தந்தை வழி சொத்துக்களால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகங்கள் ஏற்படும். அதில் ஏற்பட்ட தடைகள், அதாவது தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள், இந்த சொத்துக்கள் ஏற்பட்ட தடைகள் நீங்க அந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய நிலை ஏற்பட்டு போயிடும். சரிங்களா? நல்ல தொழில் வேலை வாய்ப்பு முன்னேற்றங்கள் சிறப்பாக அமையும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனத்திலிருந்து 7ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பார்ப்பாரு. அப்ப 10ஆம் பார்வையை பார்க்கும்போது உங்களுடைய கணவன், மனைவி என்றால் கணவன், கணவன் என்றால் மனைவி. மிதுன ராசிக்காரர்களுக்கு கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன். அவர்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவி அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அதாவது வேலை வாய்ப்பு, தொழில் இல்லை, தொழில் தடைகள், வருமான தடைகள், முன்னேற்ற தடைகள். கணவன் என்றால் மனைவிக்கு அந்த முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? கணவன் என்றால் மனைவிக்கு, மனைவி என்றால் கணவனுக்கு. ஆக அவங்களுக்கு ஏற்பட்ட வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் சிறப்பாக அமைந்தோடு நல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு பிரமாதமான திருமண வாழ்க்கை, சூப்பரான திருமண வாழ்க்கை. கணவன் மனைவியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், நல்ல திருமண வாழ்க்கை அமையும், நல்ல வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பதவி, அதிகாரத்துவம் வாய்ந்த பதவி, அரசியலில் மிகப்பெரிய முன்னேற்றம், அரசியலில் மிகப்பெரிய முன்னேற்றம், ஆச்சரியமான பதவி, அரசாங்க அரசியல் மிகப்பெரிய பதவி முன்னேற்றம். இது நிச்சயமாக இந்த சனிபாகனுடைய வக்ரமான இந்த 4.5 மாதத்தில் அதிர்ஷ்டம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்டித்தரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இது பொது பலன். மிதுன ராசினியர்களே, உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் வக்ரமா இருக்காருன்னு பார்த்துக்கிறணும். அப்படி சனிப்பட்ட ஜாதகத்துல உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தா நீங்க தான் கொடுத்து வச்சால் டாப்ல வந்துருங்க, சூப்பராயிரும். புரிஞ்சுட்டீங்களா? உங்கள் சுய ஜாதகத்தில் சனிபான் வக்ரமாக இருக்க வேண்டும். பிரமாதமா இருக்கும், பிரமாதம், மிகப்பெரிய சாதனை. அதை தெரிஞ்சுக்கணும், அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். இங்கே ஏதோ என்னத்தையோ சொல்லிட்டு உங்களை போட்டு குழப்புறது சமாச்சாரம் கிடையாது. ஏன்னா ஜோதிடம் பிரம்மனால் படைக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.